ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு மக்கள் மேல சுத்தமா அக்கறையே இல்லாத ரொம்ப நல்ல ராஜா. ராஜானாலே அப்படித்தானே இருப்பாங்க, அப்படிலாம் கேட்கக்கூடாது. இவர் ரொம்ப ஸ்பெஷல். இவருக்கு மக்களுக்கு டிசைன் டிசைனா வரி போட ரொம்ப பிடிக்கும். அதுல ரொம்ப ஒரு சிக்னேச்சரான ஸ்பெஷல் வரி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க ஏழை பணக்காரங்கன்ற வித்தியாசம் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மூட்டை நெல் இவர் கொடுப்பாரு. பதிலுக்கு அவங்க ஒரு மூட்டை அரிசி கொடுக்கணும். ஒரு மூட்டை நெல்ல இருந்து பாதி மூட்டை அரிசி தானே வரும். சோ மக்களுக்கு எல்லாம் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். ஆனா ராஜா அதை மாத்திக்கவே இல்லை, அப்படியே போட்டுட்டு இருந்தாராம். இதனால மக்கள்லாம் ராஜாவை வெறுத்து போய், இந்த ஆள் இப்படி இருக்கானே, இவன் ஒழிஞ்சா பரவாயில்ல, இவன் செத்தா கூட தேவலாம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்களாம். ராஜாக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப உடம்பு முடியல, மரண படுக்கையில கிடக்காரு. எந்த நாட்டு மக்களும் எட்டி கூட பார்க்கல என்னன்னு விசாரிக்க கூட. அவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சான். மந்திரியை கூப்பிட்டு, என்ன மந்திரி, எனக்கு உடம்பு முடியல, எந்த நாட்டு மக்களுமே வரவே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா ராஜா, எல்லாரும் உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க, வரமாட்டாங்க அப்படின்னாராம். இப்ப இதுக்கு என்னதான் பண்றது, என் பேர் எப்படிதான் சரி பண்றது அப்படின்னு ராஜா கேட்டாராம். இப்ப மந்திரி சொன்னாராம், இந்த சிச்சுவேஷனை சரி பண்றதுக்கு உங்களோட பட்டத்திலவரசனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஓகே, அப்ப அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவர் ஒரு சூதாட்ட விடுதலை ஜாலியா விளையாடிட்டு இருந்தாராம். அவரை கூப்பிட்டு ராஜா வர சொன்னாருன்னு சொன்னோன்னே, இப்போ என்ன பண்ணிட்டோன்னே, என் பேர் எப்படியா சரி பண்ணணும் அப்படின்னாராம். சரிப்பா, நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரியை மாத்திட்டாரு. இப்ப என்ன பண்ணாராம், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மூட்டை உமி, வெறும் உமியை கொடுப்பாரு இளவரசர். பதிலுக்கு அவங்க ஒரு மூட்டை அரிசியை கொடுக்கணும் அப்படின்னு ரூல் போட்டாராம். இதை பார்த்த மக்கள், அட கடவுளே, இதனடா பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டின கதையா போச்சு, இதுக்கு அந்த ராஜாவே நல்லவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி நம்ம ஊர்ல நீங்க தான் வாரிசு அரசியல் எல்லாம் திட்டுறீங்க. இருந்த ராஜாவோட வரக்கூடிய ராஜா, இறந்த ராஜாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறது தான் வாரிசு அரசியல்.